இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற என் உயிர் சொந்தங்களுக்கு அவனை போல ஒரு தலைவன் இனி பிறக்கப் போவதும் இல்லை, பிறந்ததும் இல்லை. இந்த சமூகத்திற்காக தொண்டாற்றுவதற்காகவே திருமணம் செய்து கொள்ளாது, தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் 3000-4000 ஏக்கர் தோட்டம், எல்லா சொத்துக்களையும் எல்லா வருவாயும் தன் சமூக மக்களுக்காக செலவிட்டவன். இன்றைக்கு உசிலம்பட்டியிலே என் தாத்தா முத்துராமலிங்க தேவர் பேரிலே ஒரு கல்லூரி இருக்கிறது என்றால் அதற்கு அடிகோலிட்டவன் அவன். 22 வயதிலே சொந்த சொத்தை வித்து கொண்டு வந்து 5 லட்சம் முன்பணம் கொடுத்து தொடங்கினான் என் தாத்தா மூக்கையா தேவர் கையாலே. அவருக்கு பழனி பாபா என்று பெயர் வைத்தவன் எங்கள் தாத்தா மூக்கையா தேவர். பாபா பாபா என்று அழைத்து பழனியிலே பிறந்ததால் பழனி பாபா என்று செல்லமாக அழைத்தது அவர்தான். அதுதான் இன்று தமிழ் கூறும் நல்லுலக என் சொந்தங்களால் எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுவது அந்த பெயர் தான். அப்படிப்பட்ட ஒரு மனிதன், இன்னொரு மகன் இந்த தமிழ் சமூகத்துக்கு இனி கிடைக்க போறது இல்லை. மதவாதத்திற்கு எதிராக நாங்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிற இந்த ஆட்சியாளர்கள் அந்த மதவாதத்திற்கு எதிராக போராடி அதே மதவாத சக்திகளால் கொல்லப்பட்ட ஒரு புனிதனுக்கு ஒரு வணக்கம் செலுத்தியதில்லை இதுவரை.